மக்கள் வணக்கம். இன்றைய பதிவில் நாம ஒரு அற்புதமான மூலிகை பத்தி பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் அந்த அற்புதமான மூலிகை. நிறைய இடங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. பாருங்க, இதுதான் நாய் துளசி. நாய் துளசி, இதுக்கு பேர் நாய் துளசிம்பாங்க. மேல பாருங்க, இந்த மாதிரிக்கு அந்த பூவெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம துளசி மாதிரிக்கே இருக்கும். ஆனா இது நாய் துளசின்னு சொல்லுவாங்க. இந்த துளசி இதனுடைய மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொசு 6 to 7 மணிக்கு கொசு தொந்தரவு பெரும் தொந்தரவா இருக்கும். அந்த டைம்ல இந்த துளசி நீங்க அப்படியே போட்டாட இது மாதிரி புடுங்கிட்டு வந்து நம்ம ஒரு கார் சட்டியில ஒரு தென்னை மட்டை இருக்கு பாத்தீங்களா, தேங்காய் உடைக்கிறப்ப அதுக்கு மேல அந்த குடுமிலாம் எடுத்து போடுவீங்கல்ல, அந்த குடுமியை ஒரு 4-5 குடுமி போட்டு அதுல தீயை பற்ற வச்சுட்டு அது அப்படியே தீ எரியாது, அப்படியே தனதன இருக்கும். அதுல இதை வச்சு அமுத்தி ஒரு வெயிட் மேல வச்சுட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அப்படியே புகை வரும். சும்மா அப்படியே கப கபன்னு புகை வரும். அப்போ ஒரு கொசு கூட இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். அந்த மாதிரிக்கு இது ஒரு அற்புதமான மூலிகை. நீங்க வேற எதை போட்டீங்கன்னாலும் கொசு எச்சா தான் கடிக்கும். ஆனா இது அப்படி கிடையாதுங்க. இது அந்த காலத்துல நம்ம பாட்டம் பாட்டிலாம் உபயோகப்படுத்தினதை நாம் இதை இன்னைக்கு எடுத்து இது போட்டிருக்கோம். இது நான் போற வழியில கிடைச்சிச்சுங்க துளசி. நான் கொண்டாந்து இப்ப நாங்களும் 2-3 நாள் பயன்படுத்திட்டு தான் உங்களுக்கு சொல்றோம். நீங்க எங்க போனீங்கனாலும் உங்க வழியில இது கிடைச்சிச்சுன்னா நீங்க பிடிங்க ஒரு நாளைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க போக போட்டு பாருங்க. அதே சமயத்துல எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. நம்ம சளி பிடிக்கும், மற்றது அலர்ச்சி அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது நல்ல ஒரு மனமாவும் இருக்கும். இந்த துளசியினுடைய நம்ம துளசியை விட இது ஒரு விதமான திண்ணீர் பத்திரி மாதிரிக்கு இது ஒரு அருமையான மனமா இருக்கும். இது இன்னொரு நோவுக்கும் இன்னொரு வைத்தியத்துக்கும் பயன்படுது. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல பிப்பு வருது பாத்தீங்களா, இந்த கொசு கடிச்சதோ இல்ல வேற ஏதோ ஒன்று பட்டு இந்த மப்போடு விஷப்போடெல்லாம் மேல பட்டுருச்சுன்னா அரிப்பு, சரியான அரிப்பு இருக்கும். அந்த அரிப்பு அவ்வளவு சீக்கிரம் அது நீங்காது. இந்த இலைய இந்த மாதிரி ஒரு 5-6 இலையை பிடிச்சி அப்பவே தேய்ச்சிட்டீங்கன்னா அப்பவே அந்த பிப்பு நல்லா போயிடும். பிக்கிறது, வீங்கிறது, தடிக்கிறது எதுவுமே இருக்காது. இது பிப்புக்கும் பயன்படுத்தலாம். நீங்க ஒரு முறை வேணா இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நண்பர்களே. இது ஒரு அற்புதமான மூலிகை. இது கொஞ்சம் வெயில் டைமுக்கு கொஞ்சம் பூ தான் அதிகமா இருக்கு, இலை கொஞ்சம் அதிகமா காணோம். இதனுடைய அடையாளம் பார்த்துங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நாய் துளசி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இது எங்க கண்டாலும் நீங்க கொண்டாந்து சேகரித்து வச்சு கூட நீங்க பயன்படுத்தலாம் நண்பர்களே. இன்னும் அடுத்த பதிவில் இன்னும் அற்புதமான மூலிகைகள் பற்றி நம்ம போட போறோம் நண்பர்களே. நீங்க ஒவ்வொரு சேனலும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா தான் நாங்கள் போடுறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இல்லைன்னா வராதுங்க. ஏன்னா எந்த வகையில பாத்தீங்கன்னாலும் ஒரு மூலிகை இல்லைனாலும் ஒரு மூலிகை உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதனால இது நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கணும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.